ஓபிஎஸ் டிடிவி இந்த ஃபேக்ஷன் வந்து அதிமுக வாக்கு வங்கியில பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த ஓபிஎஸ்க்கும் கொடுத்த மாதிரி தெரியல, டிடிவிக்கும் கொடுத்த மாதிரி தெரியலையே. மற்ற கட்சிகளுக்கு தான் அவங்க ஓரளவு முக்கியத்துவம் கொடுத்து இதுவரை அவங்களை சந்திக்க கூட முறையா சந்திச்சு கூட ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில இன்னைக்கு தான் அந்த மீட்டிங்ல அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்த போது அது இன்னைக்கு பாமகக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குமான வாக்கு வங்கிங்கிறது பெரிய அளவுல இல்லைங்கிறது அந்த உளவு பிரிவு மூலமாக அது எதுவும் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு தெரிய வந்திருக்குதா? இல்லாட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவங்க அதிமுக வாக்கு வங்கியில எந்த சேதாரத்தையுமே ஏற்படுத்தலையா டிடிவியும் ஓபிஎஸும்? அதாவது இது அரசியல் களம். இந்த களத்துக்குள்ள 10 இடங்கள் பாமகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ப்ரூவ்டு ஓட் பேங்க் இருக்கிறது, நிரூபிக்கப்பட்ட வாக்கு வலிமை பாமகவுக்கு இருக்கிறது. வட தமிழகத்தில் 2வது இடத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள். ஆனால் தினகரனோட ப்ரூவ்டு ஓட் பேங்க் என்பது கடைசியாக 2.5%. ஓபிஎஸ்ஸின் ப்ரூவ்டு ஓட் பேங்க் என்பது இபிஎஸ்க்கு எப்படி தெரியவில்லையோ, இரட்டையில சின்னம் 95% கட்சி இருந்தும் அவரோட வாக்கு வங்கி தெரியவில்லையோ, அதுபோல் ஓபிஎஸ்ஸின் வாக்கு வங்கியும் தெரியவில்லை. அதே வேளையில் ஓபிஎஸ்ஆல் அதிமுகவில் சேதாரம் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் பாஜக அணியில் 10 இடங்கள் பாமக கொடுத்த சூழ்நிலையில் முக்குலத்தோர்களான ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சுமார் 7 இடங்களாவது 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்தால்தான், அதாவது ஓபிஎஸ்ஐ ஒரு பெரிய சக்தியாக பாஜக முன்னிறுத்தினால்தான் அந்த அதிமுக உடைந்திருக்கிறது, ஓபிஎஸ் கையிலும் வாக்கு இருக்கிறது என்ற பெர்செப்ஷனே முதலில் கிரியேட் ஆகும். அதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். என்ன முடிவுக்கு வருகிறார்கள், எப்படி பேசி முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை நீங்கள் கூறிய உங்களுடைய பார்வையில் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. அதை மாற்றி ஓபிஎஸ்ஐ பெரிய சக்தியாக காட்ட வேண்டியது பாஜக தலைமையின் கடமை என்று நான் கருதுகிறேன்.